வணக்கம். இந்த கலந்துரையாடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான, ஆனா ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்த பத்தி பேசப் போறோம். உலக வர்த்தகத்துல அமைதியா ஒரு மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா, பிரிக்ஸ் நாடுகள் கூட இந்தியா பண்ற வர்த்தகத்த அமெரிக்க டாலரை தவிர்த்துட்டு இந்திய ரூபாயிலேயே பண்றதுக்கான ஒரு முயற்சி. ஆமா, மேலோட்டமா பார்த்தா இது ஏதோ ஒரு சின்ன விதிமுறை மாற்றம் மாதிரி தோணலாம். ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற காரணங்களும் இதோட எதிர்கால தாக்கங்களும் கொஞ்சம் ஆழமானது. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்காக நமக்கு ரெண்டு முக்கியமான மூலங்கள் கிடைச்சிருக்கு. ஒன்னு, இந்திய ரூபாயில் பிரிக்ஸ் வர்த்தகம் புதிய சகாப்தம் அப்படின்னு ஒரு கட்டுரை. நல்ல விரிவான பகுப்பாய்வு அது. இன்னொன்னு இதே கட்டுரையில குறிப்பிடப்பட்டிருக்கிற எஸ்.ஜே. ரகுநாதன். அவர் ஒரு தடவியல் கணக்காளர், அதாவது ஃபோரன்சிக் அக்கவுண்டன்ட். அவரோட சில சுயதீன ஆய்வுகளோட கண்டுபிடிப்புகளும் நமக்கு உதவியா இருக்கு. நம்ம நோக்கம் என்னெல்லாம் இந்த ரெண்டு மூலங்கள் சொல்ற முக்கிய விஷயங்களை உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறதா. அதாவது, இந்த ரூபாய் வர்த்தகம் ஏன் முக்கியம், இது நடைமுறையில எப்படி வேலை செய்யுது, உலக அளவுல இது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தலாம்னு பார்க்கறது. சரி, வாங்க கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். உலக வர்த்தகத்தோட அடிப்படை விதிகள்ல ஒண்ணு இப்ப மெதுவா மாறிட்டு வருதுன்னு சொன்னேன் இல்லையா? அமெரிக்கா டாலரோட ஆதிக்கத்தை நேரடியா எதிர்க்காம இந்தியா ஒரு புது வழியை உருவாக்குதா? இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் வாங்க. முதல்ல இந்த மாற்றம் அப்படின்னா என்னன்னு தெளிவா பார்த்திடலாம். இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரிக்ஸ் நாடுகள், அதாவது பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா மாதிரி நாடுகள் இந்தியாவோட வர்த்தகம் செய்யும்போது இனிமே ஒவ்வொரு தடவையும் அமெரிக்க டாலருக்கு மாத்தி பண பரிவர்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா ஓஸ்ட்ரோ கணக்குகள் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்பெஷல் பேங்க் அக்கவுண்ட்ஸ் மூலமா நேரடியா இந்திய ரூபாயிலே வர்த்தகம் பண்ணிக்கிறதுக்கு விதிகளை தளர்த்திருக்காங்க. இதுதான் இங்க முக்கிய புள்ளி. ஆமா. இந்த ஓஸ்ட்ரோ கணக்குகள் தான் இங்க கீ பாயிண்ட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப பிரேசில்ல இருக்கிற ஒரு வங்கி, இந்தியால இருக்கிற ஒரு வங்கியில இந்திய ரூபாயிலேயே ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிக்கும். இதன் மூலமா 2 நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற ஏற்றுமதி, இறக்குமதி இருக்கு இல்லையா? அதுக்கான பணம் அந்தந்த வங்கிகள் வழியா நேரடியா ரூபாயிலேயே செட்டில் செய்யப்படும். ஒவ்வொரு தடவையும் டாலருக்கு மாத்தி, அப்புறம் திரும்ப ரூபாய்க்கு மாத்துற அந்த பல அடுக்கு வேலை மிச்சமாகுது. ஓ, சரி சரி. கேட்க நல்லா இருக்கு. நிறைய நடைமுறை சிக்கல்களை குறைக்கும் போல தெரியுது. ஆனா இந்த ஓஸ்ட்ரோ கணக்குகள் ஒன்றும் புதுசு இல்லையே, இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்குதானே. இப்போ எதுக்கு இந்த தளர்வுகள் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஓஸ்ட்ரோ கணக்குகள் முன்னாடியே இருந்தாலும் அத பரவலா சர்வதேச வர்த்தகத்துக்கு பயன்படுத்துறதுல சில கட்டுப்பாடுகள், சில நடைமுறை சிரமங்கள் இருந்துச்சு. இப்போ ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்கிற இந்த தளர்வுகள் இந்த அக்கவுண்ட்ஸை பயன்படுத்தி ரூபாயில வர்த்தகம் பண்றத ரொம்பவே எளிதாக்குது. குறிப்பா தேவையான டாக்குமெண்ட்ஸ், அப்ரூவல் ப்ராசஸ் இதெல்லாம் கொஞ்சம் சுலபமாக்கியிருக்காங்க. இது வங்கிகளையும் வர்த்தகர்களையும் இந்த முறையை பயன்படுத்த ஒரு மாதிரி ஊக்குவிக்குது. அதனால தான் இது இப்போ ஒரு முக்கியமான நகர்வா பார்க்கப்படுது. புரியுது, புரியுது. ஆக அந்த நடைமுறை எளிமை தான் இதோட உந்து சக்தியா இருக்கு. ஆனா உலக அரசியல்ல நீங்க எந்த ஒரு நகர்வு செஞ்சாலும், குறிப்பா டாலரை விட்டுட்டு வேற நாணயத்துல செஞ்சா அதுக்கு வேற அர்த்தம் கற்பிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? சில பேர் இத அமெரிக்க டாலரோட உலக ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு மறைமுக சவால்னு கூட பார்க்கலாமே. நம்ம மூலங்கள் இத பத்தி என்ன சொல்லுது? அது ஒரு முக்கியமான கோணம்தான். நீங்க சொல்றது சரிதான். இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா புவிசார அரசியல் ரீதியா கவனிக்கப்படும். ஆனா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த பகுப்பாய்வு கட்டுரை இதுல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த வலியுறுத்துது. அது என்னன்னா, இது டாலருக்கு எதிரான ஒரு போர் அல்ல அப்படின்னு தெளிவா சொல்லுது. இந்தியா அமெரிக்கா டாலரை மொத்தமா ஓரங்கட்ட பார்க்கல அப்படிங்கறத அந்த ஆய்வு திரும்ப திரும்ப சொல்லுது. நோக்கம் ஒரு மோதல் போக்க உருவாக்குறது இல்ல. ஓ, அப்படியா? அப்போ இதோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? வெறும் நடைமுறை வசதி மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது ஆழமாத காரணம் இருக்கா? நடைமுறை வசதி ஒரு முக்கிய காரணம்தான், மறுக்கல. ஆனா அதை விட ஆழமான பொருளாதார காரணங்களும் இருக்கு. அந்த மூலக்கட்டுரையும் ரகுநாதனோட ஆய்வும் சொல்ற சில முக்கிய நன்மைகளை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? முதல்ல ரொம்ப முக்கியமானது நாணய மாற்று விகித இடரை குறைக்கிறது. ரெடியூசிங் கரன்சி ரிஸ்க். அதாவது அமெரிக்க டாலரோட மதிப்பு உலக சந்தையில மாறிக்கிட்டே இருக்கு.
ரூபாய்க்கும் டாலருக்கும் உள்ள மாற்று விகிதமும் நிலையா இல்லாம ஏறி இறங்குது. இதனால என்ன பிரச்சனைனா, ஏற்றுமதியாளர்களும் இறக்குமதியாளர்களும் ஒப்பந்தம் போடும்போது ஒரு மதிப்பு இருக்கும், ஆனா உண்மையில பணம் கைக்கு வரப்போ அது மதிப்பு மாறிடலாம். இது லாப நஷ்டத்தை கணிக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குது. ரூபாயிலேயே நேரடியா வர்த்தகம் செய்யும்போது இந்த டாலர் சார்ந்த ஏற்ற இறக்க ரிஸ்க் பெருமளவு குறையுது. இது வர்த்தகம் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி இல்லையா? ஆமாமா, உண்மைதான். இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் நிச்சயமற்ற தன்மைங்கிறது குறிப்பா சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கும். கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. அடுத்ததா, பரிவர்த்தனை செலவுகளை குறைக்கிறது. கட்டிங் டிரான்சாக்ஷன் காஸ்ட்ஸ். சாதாரணமா எப்படி நடக்கும்? ரூபாய டாலரா மாத்தணும், அப்புறம் அந்த டாலரை மத்த நாட்டு நாணயமா மாத்தணும். இப்படி செய்யும்போது 2 தடவை கன்வர்ஷன் ஃபீஸ், பேங்க் கமிஷன் சார்ஜ் இதெல்லாம் கட்ட வேண்டியிருக்கும். ஓஸ்ட்ரோ கணக்கு வழியா நேரடியா ரூபாயில பண்ணும்போது இந்த நடுவுல வர்ற செலவுகள்லாம் இல்லாம போகுது. இது பார்க்க சின்ன தொகையா தெரியலாம், ஆனா பெரிய அளவுல வர்த்தகம் பண்ணும்போது இது ஒரு கணிசமான சேமிப்பு. சரிதான். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ தமிழ்நாட்டுல இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு மசாலா சாமான் அனுப்புற ஒரு சின்ன கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். முன்னாடி அவங்க டாலர் மதிப்புல பேசி பணம் வர்றப்ப ரேட்டு மாறிடும்னு கவலைப்படணும், பேங்க் சார்ஜும் கட்டணும். இப்போ ரூபாயிலேயே விலை பேசி ரூபாயிலேயே பணம் வாங்க முடிஞ்சா அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல நேரடியா ஒரு நல்ல மாற்றம் தெரியும் இல்லையா? அருமையான உதாரணம். அதுதான் விஷயம். அதான் இதோட நடைமுறை பயன். மூணாவதா, வர்த்தகத்தை எளிதாக்குதல், மேக்கிங் ட்ரேட் ஸ்மூதர். அதாவது குறைஞ்ச ஸ்டெப்ஸ், குறைஞ்ச பேப்பர் ஒர்க், கரன்சி மாத்திரத்துக்காக காத்துட்டு இருக்க தேவையில்லை. இதெல்லாம் சேர்ந்து மொத்த ட்ரேட் ப்ராசஸையும் வேகமாவும் இன்னும் திறமையாவும் மாத்துது. நேரம் மிச்சமாகுது, வர்த்தகம் ஈஸியாகுது. ஆக இது ஒரு பெரிய படத்துல வச்சு பார்த்தோம்னா இது வெறும் டெக்னிக்கல் இல்ல பேங்கிங் மாற்றம் மட்டும் இல்ல. இது சர்வதேச வர்த்தகத்துல இருக்கிற, உங்களுக்கு குறிப்பா வளரும் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம், அதாவது சவுத் சவுத் ட்ரேடுன்னு சொல்றோமே, அதை ஊக்குவிக்க உதவுற ஒரு கருவி. செயல்திறன் கூடி செலவு குறையும் போது வர்த்தகம் தானாவே வளரும். இங்கதான் இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் பிரிக்ஸ் நாடுகளோட மட்டும் நிக்கல. இதே மாதிரி முயற்சியே இந்தியா வேற சில நாடுகளோடையும் செஞ்சிருக்கு. நம்ம மூலங்கள் ஐக்கிய அரபு அமீரகம், UAE, மாலத்தீவுகள், மால்தீவ்ஸ் கூட இந்தியா போட்டிருக்க இதே மாதிரி ஒப்பந்தங்களை சுட்டி காட்டுது. அதாவது அந்தந்த நாட்டு பணமான திர்கம், ரூபியா இதுலயே நேரடியா வர்த்தகம் பண்றது, டாலர் வழியா போகாம. இது ஏதோ தற்செயலா நடந்த மாதிரியே தெரியலையே. இது ஒரு திட்டமிட்ட, ஒரு பரந்த அணுகுமுறை மாதிரி தெரியுதே. நிகழ்வல்ல, இது ஒரு தொடர்ச்சியான கொள்கையோட வெளிப்பாடு. இந்த மாதிரி நகர்வுகளுக்கு பின்னால இருக்கிற தத்துவத்தை அந்த மூலங்கள் அழகா சொல்லுது. இது ஒரு நவீனமான, நேரடியான, அதே சமயம் நெகிழ்வான, ரெசிலியன்ட் ஒரு வர்த்தக சூழலை உருவாக்குறதுக்கான முயற்சி. அதாவது உலக பொருளாதாரத்துல வர்ற அதிர்ச்சிகள், தடைகள் இதெல்லாம் தாங்கி நிக்கக்கூடிய, அதே நேரம் எளிமையான டெக்னாலஜியை பயன்படுத்துற வர்த்தக முறைகளை வளர்க்கறது. அந்த பகுப்பாய்வு கட்டுரை இத நம்பிக்கை, தொழில்நுட்பம் மற்றும் எளிமை, ட்ரஸ்ட், டெக்னாலஜி அண்ட் சிம்பிளிசிட்டி அப்படிங்கிற 3 தூண்கள் மேல கட்டுற ஒரு முன்னோக்கிய பொருளாதார கொள்கை, ஃபார்வர்ட் திங்கிங் எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு வர்ணிக்குது. இதுல நம்பிக்கைங்கிறது வர்த்தகம் பண்ற நாடுகளுக்கு இடையிலான உறவோட பலம். தொழில்நுட்பங்கிறது ஃபின்டெக், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இதையெல்லாம் வச்சு இந்த நேரடி பரிவர்த்தனையை சாத்தியமாக்குறது. எளிமைங்கிறது தேவையில்லாத இடைத்தரகர்கள், சிக்கலான நடைமுறைகளை நீக்கிட்டு வர்த்தகத்தை அதோட இயல்பான போக்குல விடுறது. ஆமா, அந்த மூலத்துல ஒரு வரி இருந்துச்சு. அது என்ன ரொம்ப கவர்ந்தது. இந்த முயற்சியோட குணத்தை அது நல்லா சொல்லுச்சு. இது தலைப்புச் செய்தி நாடகம் அல்ல, இது தர்மத்தை நோக்கிய பாதை. எவ்வளோ ஆழமான வரி பாருங்க. அதாவது இது ஏதோ பரபரப்புக்காகவோ அரசியல் ஸ்டண்ட்காகவோ செய்யப்படல. இது ஒரு நிலையான மூலோராபிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகள் இதோட நோக்கத்தை ரொம்ப சரியா விளக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரே ராத்திரியில உலகத்தை மாத்த போற புரட்சி இல்ல. இது நீண்டகால பார்வையோட நிதானமா ஆனா உறுதியா எடுத்து வைக்கிற ஒரு அடி. பெரிய ஆரவாரம் இல்லாம அமைதியா ஆனா அர்த்தமுள்ள மாற்றங்களை செய்யறது. இந்த மாதிரி அடித்தளத்தை வலுப்படுத்துற ஃபவுண்டேஷனல் மாற்றங்கள் பெரும்பாலும் உடனடி கவனத்தை பெறாது, ஆனா காலப்போக்குல இதுதான் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தர்மத்தை நோக்கிய பாதைங்கிற வார்த்தை அது ஒரு மாதிரி நெறி சார்ந்த சரியானதை செய்யற முயற்சிங்கிறதையும் குறிக்குதா? அப்படியும் எடுத்துக்கலாம். தர்மம்ங்கிறத இங்க கொஞ்சம் பரந்த அர்த்தத்துல, அதாவது ஒரு சீரான, நியாயமான,
ரெண்டு தரப்புக்குமே நன்மை தர்ற மியூச்சுவலி பெனிஃபிஷியலான ஒரு வர்த்தக முறையை நோக்கிய பாதை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வெறும் பொருளாதார லாபத்தை மட்டும் பார்க்காம ஒரு நிலையான சமச்சீரான உலக வர்த்தக அமைப்பை உருவாக்குறதுக்கான ஒரு பங்களிப்பாவும் இருக்கலாம். இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. இந்தியா எடுத்திருக்கிற இந்த முன்முயற்சி மத்த வளரும் நாடுகளையும் அவங்க பிராந்திய அல்லது இருதரப்பு வர்த்தகத்தை அவங்க சொந்த நாட்டு பணத்திலேயே நடத்த தூண்டுமா? டாலரை மட்டுமே மையமா வச்சிருக்கிற இப்போதைய உலக வர்த்தக அமைப்புல இது ஒரு பன்முக நாணய உலகத்தை நோக்கிய நகர்வோட ஆரம்பமா இருக்குமா? இதுதான் நம்ம கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு நீண்ட கால கேள்வி. சரி, இவ்ளோ தூரம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ இதோட மொத்த சாராம்சம் என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னு என்ன சொல்லலாம்? நிச்சயமா சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியா பிரிக்ஸ் மற்றும் சில நாடுகளோட அமெரிக்க டாலரை ஒரு இடைநிலை பணமா பயன்படுத்தாம நேரடியா இந்திய ரூபாயிலேயே வர்த்தகம் செய்யறதை எளிதாக்கியிருக்கு. இதோட நோக்கம் டாலரை எதிர்க்கிறதில்ல, மாறா நடைமுறை சிக்கலை சரி பண்றது. அதாவது நாணய மாற்று ரிஸ்க குறைக்கிறது, பரிவர்த்தனை செலவை வெட்டுறது, வர்த்தகத்தை வேகமாவும் எளிதாவும் மாத்துறது. ஆமா, அதோட இது ஒரு தனிப்பட்ட நடவடிக்கை இல்ல. UAE, மாலத்தீவுகள் மாதிரியான நாடுகளோட போட்ட ஒப்பந்தங்கள் காட்டுற மாதிரி இது ஒரு பரந்த மூலசாயத்தோட ஒரு பகுதி. இது திடீர் புரட்சியோ தலைப்புச் செய்தி நாடகமோ இல்ல. இது ஒரு நிதானமான ஆனா உறுதியான நிலையான மூலசாய முன்னேற்றம். சரியா சொன்னீங்க. இது உலக வர்த்தகத்தோட அடுக்குகள்ல நடக்கிற ஒரு நுட்பமான ஆனா கவனிக்க வேண்டிய மாற்றம். நம்ம கிட்ட இருக்கிற மூலங்கள் இத ஆரவாரம் இல்லாத ஆக்கப்பூர்வமான ஒரு நகர்வை தான் பாக்குது. ஒருவேளை எதிர்காலத்துல உலக வர்த்தகம் எப்படி மாறப்போகுதுங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாவும் இது இருக்கலாம். உள்ளூர் நாணயங்களோட பங்கு அதிகமானா உலகளாவிய நிதி அதிகார பகிர்வுல ஒரு புது சமநிலை உருவாகும் வாய்ப்பிருக்கு. இது உடனே நடக்காது, ஆனா அதுக்கான விதைகள் இப்போ விதைக்கப்படுதுன்னு சொல்லலாம். சரி, இந்த ஆழமான அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி. இப்போ இந்தியா மாதிரி நாடுகள் உள்ளூர் நாணய பயன்பாட்டை அதிகப்படுத்துறது ஒரு உலக போக்கா மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி மாறினா நீங்க தினமும் பயன்படுத்துற பொருட்கள், நீங்க வேலை செய்யற நிறுவனங்கள், இல்ல ஒட்டுமொத்த உலக பொருளாதாரம், இதுலெல்லாம் வேற என்னென்ன தாக்கங்கள் வரலான்னு நீங்க நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி தன்னோட உலகளாவிய சப்ளை செயின் ஃபினான்ஸை எப்படி மாத்தி யோசிக்க வேண்டியிருக்கும்? நிறைய லோக்கல் கரன்சில கையிருப்பு வைக்கிறதுல என்ன சவால்கள் இருக்கும்? இன்னொரு பக்கம், ஃபின்டெக் கம்பெனிகளுக்கு இது என்ன புது வாய்ப்புகளை உருவாக்கும்? பிளாக் செயின் மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இந்த மாதிரி நேரடியான பியர் டு பியர் பண பரிவர்த்தனையை இன்னும் எப்படி பாதுகாப்பாவும் வேகமாவும் வெளிப்படையாவும் மாத்தும்? இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க எண்ணங்கள் இந்த விஷயத்தோட அடுத்த கட்டத்தை புரிஞ்சுக்க உதவலாம். இந்த கலந்துரையாடல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.